எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜிகே டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது மார்ச் 6ஆம் தேதி வந்து இந்த ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 4ஆம் தேதி. ஸோ அந்த பேட்சோட ஷெடியூல் தான் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச்சில் மொத்தமாக உங்களுக்கு 60+ டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 50 கொஸ்டின் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட்னா 100 இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து 3000+ கொஸ்டின்ஸ் வந்து இந்த பேட்ச்சில் கவர் ஆகும். இதில் மொத்தமாக எத்தனை யூனிட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோன்னா 5 யூனிட். அதாவது மொத்தமாக உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் இல்லாமல் மீதி உள்ள 5 யூனிட்டுமே இந்த பேட்ச்சில் வந்து கவர் ஆகும். ஸோ யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 2 இதெல்லாமே வந்து கவர் ஆகும் இந்த பேட்ச்சில். ஸோ இதில் யூனிட் 6ல் 8 டெஸ்ட் இருக்கும். யூனிட் 5 வந்து 12, அடுத்து பாலிட்டியில் 8 டெஸ்ட்டு, ஹிஸ்ட்ரியில் வந்து 10 டெஸ்ட்டு, INMல 8 டெஸ்ட்டு, ஜியாகிரஃபியில் 9, எக்கனாமியில் 11 டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு எந்த யூனிட்டில் உங்களுக்கு கவர் ஆகும்னு சொல்லிட்டு மேலே டாப்பில் மென்ஷன் பண்ணியிருப்போம். டெஸ்ட் நம்பர் இங்கே இருக்குது. எந்த உங்களோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சிலபஸில் எந்த டாபிக் கவர் ஆகுது அந்த டாபிக் எந்த யூனிட்டில் வரும். ஃபஸ்ட்டு சிலபஸில் பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல் ஹிஸ்ட்ரியில் வந்து 2வது யூனிட், 5வது யூனிட், 9வது யூனிட் டெஸ்ட் இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா பார்ட் 2.3, பார்ட் 2.4 மட்டும் படித்தா போதும். செகண்ட் யூனிட்டில் பார்ட் 2.3 மற்றும் பார்ட் 2.3 மட்டும் படித்தா போதும். இதில் யூனிட் 5ல் பார்ட் 5.3லேருந்து 5.8 வரைக்கும் படிக்கணும். அடுத்து இதில் 9வது யூனிட் 9வது பாடத்தில் 9.2லேருந்து 9.5 அந்த 2 பார்ட் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதே யூனிட் 6 தான் டெஸ்ட் 2வும். இதில் என்ன அதே ஃபஸ்ட்டு பார்ட் 1 சிலபஸ் வைஸாக 11th எத்திக்ஸில் ஒரு 5 யூனிட் வந்து டெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சிலபஸ் டாப்பிக்கும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். அதில் எந்த ஸ்டாண்டர்டில் உள்ள புக்கு நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இப்படி தான் சிலபஸ் இருக்கும். உங்களுக்கு ஷெடியூல் இருக்குது. ஷெடியூலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஷெடியூல் வைஸாக தான் டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் லிங்க் அண்ட் PDF கொடுப்போம். உங்களுக்கு படிக்கிறதுக்கு புக் லிங்க்குமே கொடுத்துருவோம். இப்போ டெஸ்ட் 8 இருக்கா, இதில் வந்து யூனிட் 6ல் பார்ட் 4 வந்து கவர் பண்ணுறோம். அதில் எந்தெந்த யூனிட் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது பாலிட்டியில் 13வது, 14வது, 15வது பாடம் படிக்கணும்னு இருக்கு இல்லையா. ஸோ 11th பாலிட்டி புக் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணால் போதும். இந்த யூனிட்டை மட்டும் படிச்சுட்டு ஸோ உங்களுக்கு புக் லிங்க்கும் ஷேர் பண்ணிடுவோம். படிக்கிறதுக்கு டெஸ்ட்டுக்கு வந்து லிங்க் அண்ட் PDF கொடுப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 50 கொஸ்டின், ரிவிஷன்னா 100 கொஸ்டின் இருக்கும். ஸோ இது ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான். நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டார்ட் பண்ணல, ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும்தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து 8 PM ஷேர் பண்ணுவோம். டெஸ்ட் டைம் வந்து 8 PM. ஸோ 8 PM உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறோம். அந்த லிங்க் வந்து மறுநாள் 8 PM வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு ஓப்பனில் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு PDFும் கொடுத்துருவோம். PDFோட லாஸ்ட் பேஜில் ஆன்சர் கீ வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். லிங்க் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணும்போதே அதில் உங்கள் ஸ்கோர் பார்த்துக்கலாம். ஏதாவது கொஸ்டினுக்கு மிஸ்டேக் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன கரெக்ட் ஆன்சர்னு பார்த்துக்கலாம் லிங்க்லேயே. அடுத்து PDFும் செப்பரேட்டாக கொடுக்குறோம் இல்லையா. ஸோ ஃபியூச்சரில் எகைன் அட்டன் பண்ணணும், இல்லைனா OMR ஷீட்டில் ஷேட் பண்ணி அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் விரும்புகிறீங்கன்னா PDF நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை பிரிண்ட் அவுட்டே எடுத்து வச்சுக்கலாம் PDF. ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா GK டெஸ்ட் பேட்சுக்கு வந்து ஃபீஸ் வந்து 500 ரூபி. ஸோ இது வந்து நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு இல்லையா, அதாவது மார்ச்சில் ஸ்டார்ட் ஆனது, அதாவது Februaryல லாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆனது தமிழ் டெஸ்ட் பேட்ச்சு. அதில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களா இருக்கீங்கன்னா 400 மட்டும் பே பண்ணால் போதும். நியூ தமிழ் பேட்சில் இருக்கவங்க இந்த மார்ச் GK டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு 400 பே பண்ணால் போதும். ஓல்டு ஸ்டூடெண்ட், நியூ ஸ்டூடெண்ட்னா 500 ரூபி. இப்போது லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 4ஆம் தேதி. மார்ச் 4ஆம் தேதிக்குள்ளே 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அது வரைக்குள்ள நீங்கள் அந்த பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் GPay, ஃபோன்பே, பேடிஎம், UPay நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். வேறு ஏதாவது டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தாராளமாக கேட்கலாம். ஸோ இது GK மட்டும் தனியாக இருக்குது சொல்லி பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் TNPSC ஹோல் டெஸ்ட் பேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படின்னா மார்ச் 12ஆம் தேதி வந்து ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஸோ இது பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.